இதுவே ரீடிங் மட்டும் இல்லை, உங்கள் பர்சனோட மனசாட்சி. நாம் இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்கள் பர்சனோட மனசாட்சிக்கிட்ட கேள்வி கேட்க போகிறோம். பிஸியாக இருக்க மாதிரி நடிக்கிறாங்களா, பொறுப்பு இருக்குன்னு சொல்லி ஏமாத்துறாங்களா, உண்மை என்ன என்ன சொல்லி உங்களை சமாளிக்கிறாங்க, ஏதாவது ரகசியத்தை மறைக்கிறாங்களா, ஏதாவது நாடகம் போடுறாங்களா, இல்லை இதுக்கு காரணம் வந்து ஈவில் ஐ ஸ்பெல் ஒர்க்கா, உங்கள் பிரிவுக்கு காரணம் என்ன, இந்த மௌனத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு நான் ஆல்ரெடி இங்கே எனர்ஜியை பிக்கப் பண்ணி வச்சுருக்கேன். பட் தட்ஸ் நாட் அ வெரி குட் எனர்ஜி. பட் ஓ மை காட், நோ கரண்ட். இந்த கரண்ட் போனது ஒரு சைன் தான். அதான் அந்த கரண்ட் போனதுக்காக நான் ஸ்டாப் பண்ண போகிறதில்ல ரீடிங்கை. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பக்கம் உங்களோட ஒரு பர்சன் உங்கள் இந்த கனெக்ஷனில் இரண்டு பக்கம் இருக்காங்க. உங்களோட வெளிச்சம் தான் இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகிறது. ஸோ இந்த பர்சன் வந்து பேட் ஹேபிட்ஸை விட்டுட்டு வரணும் அப்படின்னா, அதுக்கு இந்த காதல் தான் பெரிய துணையாக இருக்க போகிறது. ஆனால் இல்லை, இந்த பர்சன் வரல. நிறைய காசிப் அவங்களோட கேரக்டரை பற்றி போயிட்டுருக்கு. இல்லைனா வந்து இந்த காதலை பிரிக்கிறதுக்கு நிறையா சதி நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த பர்சன் வந்து கண்டிப்பாக பேட் ஹேபிட்ஸ் இருக்குது. அது வந்து இது வந்து வி வில் எவர் சேஞ்ச் அப்படின்னு அவங்க இட்ஸ் லைக் இந்த பர்சனுக்கு என்ன பழக்கம் அப்படின்னா, அவங்க தப்பு பண்ணிவிட்டு பழிய அவங்க மேலே போடுற பழக்கம் இருக்குது. இல்லைனா வந்து பொதுவாக பேசிடுவாங்க. இட்ஸ் லைக் நாம் பண்ணணும், நாம் முயற்சி பண்ணணும். ஆனால் ஆக்சுவலாக பண்ண வேண்டியது இந்த பர்சன். அவங்க தான் பேட் ஹேபிட்டை விட்டுட்டு வந்திருக்கணும். இந்த பர்சனோட கேரக்டரை பற்றி நிறைய காசிப்ஸ் போயிட்டுருக்கு. அது உங்களுக்கு கேட்கக்கூடாது, இல்லைனா உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே கைகளை விட்டு போயிட்டே இருக்கீங்க. இந்த காசிப்லாம் கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் காதுகள் எட்டுச்சு அப்படின்னா, நீங்கள் சுத்தமாக வந்து கும்பிடு போட்டு கிளம்பி போயிடுவீங்க. இது ஒரு பயம் இந்த பர்சனுக்கு இப்போ இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு பேட் ஹேபிட்ஸ் இருக்குது. இது எந்த அளவுக்கு டீப்பான பேட் ஹேபிட் இருந்தது உங்களுக்கே நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியாத பேட் ஹேபிட் கிடையாது இது. இவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, மேபி உங்களை பற்றி நிறைய நல்ல செய்திகள் கேட்கலாம். இல்லைனா நீங்கள் வாழ்க்கையில் முன்னாடி போயிட்டுருக்கீங்கன்னு கேட்கலாம். இப்போ அவங்க ஃபீல் பண்ணுறது எல்லாமே வந்து அன்வொர்த்தி. யூ ஆர் அ பெட்டர் பர்சன் தேன் ஐ ஆம். அதுதான் அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. நீ என்னை விட ரொம்ப உயர்ந்த ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் உண்மை. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஃபெமினன். இந்த பர்சன் வந்து இந்த பர்சனுக்கு வந்து பிரபஞ்சம் வச்சது ஒரு பரீட்சை. இந்த பேட் ஹேபிட்டை விட்டுட்டு காதலை சூஸ் பண்ணுறியா, இல்லை இந்த பேட் ஹேபிட்டுக்கு அடிமையாகி காதலை இழக்க போறியாங்கிறது தான் பரீட்சையே இங்கே. இந்த பர்சனுக்கு உறுதுணையே இந்த காதல் தான். உங்கள் கைகளை பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த பேட் ஹேபிட்டை விட்டுருப்பாங்க. இந்த பர்சன் என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு பதிலாக பேட் ஹேபிட்டை இறுக்கி பிடிச்சிட்டாங்க, உங்கள் கைகளை விட்டுட்டாங்க. அதுதான் இப்போ ப்ரெசன்ட் எனர்ஜி இதுதான். ஆனால் இதுவே இங்கேயே தங்கி போக போகிறீங்களா அப்படின்னா இல்லை. இந்த பர்சன் வந்து உங்களை விட்டு விலகி இருக்கிறதுக்கு இது மட்டும்தான் காரணம். இதை தாண்டி வேறு எந்த காரணமும் இல்லை. இதுதான் முதல் காரணம் அவங்க வந்து உங்களை விட்டு விலகி இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ இந்த பர்சன் வந்து உங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இல்லைனா வந்து இந்த பர்சன் வந்து உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது விஷயங்கள் பண்ணுறாங்களா அப்படின்னு அலசி ஆராய போகிறோம். கரேஜ். இந்த பர்சன் இந்த பேட் ஹேபிட்டை விடுறதுக்கான தைரியத்தோட சில பார்த்தீங்கன்னா பாறையில் பூ முளைக்கிறது. பாறையில் வந்து இந்த பாட்டு கூட இருக்கும்ல, பாறையில் இட்ஸ் லைக் நாட் கெட்டிங் த லைன். இங்கே பார்த்தீங்கன்னா பாறையில் வந்து ஒரு செடி வந்து அந்த செடியில் 2 பூ பூத்திருக்கு. ஸோ ஒன்று நீங்கள் பெருசாக வளர்ந்துருக்கீங்க அப்படின்னா, இது இந்த பர்சன் திரும்ப காதல் மலரும். அதை தான் நான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலாக. இதோட உங்கள் காதல் நின்று போக போகிறதில்ல, உங்கள் காதல் மலரும். எப்படி மலர போகிறது, நீங்கள் கொடுக்குற இந்த ஒளி மூலம் தான் இந்த பர்சன் இந்த பேட் ஹேபிட்லேருந்து வரப்போகிறாங்க. நீங்கள் தான் அவங்களோட புது வாழ்க்கைக்கான நம்பிக்கை. இந்த பர்சன் வந்து இந்த பேட் ஹேபிட்டை இட்ஸ் லைக் ஒரு விஷயம், இந்த பர்சனை இந்த பேட் ஹேபிட் யூஸ் பண்ணி நிறைய பேர் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுதான் சேலஞ்சே இந்த பர்சனுக்கு. நீங்கள் வந்து எல்லாத்தையும் தாண்டி வரணும் அப்படின்னா, இந்த காதல் தான் உங்களுக்கு ஒரே ஒரு உறுதுணை, இல்லைனா பக்கத்துணை அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், த மாஸ்டர். இது பிரபஞ்சம் அவங்களுக்கு வச்ச பரீட்சை. பிரபஞ்சம் அவங்க கூட தான் இருக்காங்க, எங்கேயும் போகல. ஜஸ்ட் அவங்க பிரபஞ்சம் சொல்கிறத கேட்டால் போதும். இட்ஸ் லைக் ஜஸ்ட் தே நீட் டு லிசன். அவ்வளோதான். ரொம்ப அமைதியாக கேட்டாங்க அப்படின்னாவே எல்லாமே மாற ஆரம்பிக்கும். ஸோ உங்களை பற்றி அவங்க எப்படி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க? காசிப் மூலம் மட்டும்தானா, இல்லை இந்த பர்சனுக்கு வந்து வேறு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் மூலம், காமன் ஃப்ரெண்ட்ஸ் மூலம் உங்களை பற்றின விஷயங்கள் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்களா? உங்களை பற்றி எப்படி அவங்களுக்கு விஷயங்கள் தெரிய வருது, அதையும் பார்ப்போம். உங்களோட சோஷியல் மீடியா ஸ்டாக் பண்ணுறாங்களா, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பர்சன் வந்து புது ஒரு ஹோப்போடு தான் உங்களை நோக்கி வர போகிறாங்க. இந்த சோஷியல் மீடியா உங்கள் சோஷியல் மீடியாவை ஸ்டாக் பண்ணுறாங்க ஃபார் ஷுர். இன்டகிரேஷன். பர்ஃபெக்ட் மேட்ச். இங் அண்ட் எனர்ஜி.
ஸோ இந்த பர்சன் வந்து நெக்ஸ்ட்டு இந்த மாற்றத்துக்கு காரணம் யார் அப்படின்னா, நீங்க இருக்கீங்க. இந்த காதல் அவங்களுக்கு தர நம்பிக்கை மட்டும்தான். அவங்க இவ்ளோ பெரிய மாற்றத்த அவங்க வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு. ஸோ உங்க சோஷியல் மீடியால நீங்க போஸ்ட் பண்றது, இல்லன்னா சோஷியல் மீடியால நீங்க பண்ற கம்யூனிகேஷன் அதுதான் உங்களுக்கு வந்து உறுதுணையா இருக்கு. சம்திங் அபவுட் சோஷியல் மீடியா. நீங்க ஏதாவது சேனல் வச்சிருக்கலாம். இல்லன்னா வந்து சோஷியல் மீடியால நீங்க போஸ்ட் பண்ற சில விஷயங்கள், அது எல்லாமே வந்து அவங்களுக்கே சொல்ற மாரி இருக்கு. அவங்களுக்கே பொருந்துற மாதிரி இருக்கு. மொமெண்ட் டு மொமெண்ட். பாஸ்ட்ல வந்து இந்த பெர்சன் வந்து அந்த பேட் ஹேபிட் இப்போ அடிக்ஷன் வந்து ட்ரக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த பெர்சனுக்கு வந்து அந்த மொமெண்ட் சந்தோஷம் மட்டும் தான் ஞாபகம் இருந்தது. இட்ஸ் லைக் அடிக்டட். ரொம்ப 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 மோசமான அடிக்ஷன். ஆனா, அந்த அடிக்ஷனையும் தாண்டி இப்போ அவங்க கண்கள்ல தெரியறது, அவங்க மனசுக்குள்ள போறது, அந்த அடிக்ஷன தாண்டி உடைச்சிட்டு உள்ள போறது எது? உங்களோட காதல். ஸோ இந்த பெர்சன் கொஞ்சம் கொஞ்சமா அதுலேருந்து வெளியில வந்துட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில உங்களோட சப்போர்ட், உங்களோட உறுதுணை அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாரி சின்ன சின்ன காரணங்களுக்காக கரண்ட் போச்சு அப்படின்னு நான் இந்த ரீடிங்கை பாஸ் பண்ணிட்டு இல்லைன்னா ஆஃப் பண்ணிட்டு பண்ணலாம். பட் இந்த எனர்ஜியை என்னால் திரும்ப கண்டிப்பாக பிடிக்க முடியாது. அதனால தான் நான் கண்டினியூ பண்ணிட்டேன். சம் ஒன் நீட்ஸ் இஸ் எனர்ஜி. ஸோ இது வந்து பிரபஞ்சம் எனக்கு வைக்கிற பரீட்சையாக கூட இருக்கலாம். ஸோ யாருக்கும் வந்து இந்த நம்பிக்கை ரொம்ப அவசியம் இப்போ. இந்த துளிர் விடுற நம்பிக்கை. ஸோ பேட் ஹேபிட்னால உங்கள் காதல் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கவலையே படாதீங்க. ஒரு புது மனுஷனாக பிறந்து இந்த பர்சன் உங்ககிட்ட வருவாங்க. ஜஸ்ட் பி தேர். நீங்க அங்க மட்டும் இருந்தீங்கன்னா போதும். இந்த பெர்சன் உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. பாஸ்ட்ல இந்த பெர்சன் வந்து அந்த நொடி சந்தோஷங்கள்ல தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்களே தவிர, லாங் டைம் இல்ல. நீங்க ரொம்ப சாதாரணமான வாழ்க்கையில தான் சந்தோஷம் இருக்குன்னு புரிய வச்சுட்டீங்க. சின்ன சின்ன விஷயங்கள், டே டு டே விஷயங்கள்ல தான் சந்தோஷங்கள் வந்து ஒளிஞ்சிட்ருக்கு. ஒண்ணா சேர்ந்து ட்ராவல் பண்றதுல, ஒரு விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுல, இதுல இருக்க சந்தோஷம் வந்து வேற எங்கேயும் கிடைக்காது. இத நீங்க ரொம்ப அழகா புரிய வச்சிருக்கீங்க. மேபி யூ ஆர் சச் அ பியூட்டிஃபுல் சோல். நீங்க எப்படி புரிய வச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஹோப் அப்படின்னு டைப் பண்ணி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். இது ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறது தான் இந்த பர்சனுக்கு வந்து நம்பிக்கையை ஊட்டி இந்த பேட் ஹேபிட்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வரப்போகுது. 5 ஆஃப் சோர்ட்ஸ், 4 ஆஃப் ஸ்டாப்ஸ். கல்யாணம் கண்டிப்பாக இந்த பர்சன் நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்க, கவலையப்படாதீங்க. 5 ஆஃப் சோர்ட்ஸ், துரோகம். ஸோ ஓகே ஓகே, ஐ காட் இட். இந்த பர்சன் ஆக்சுவலாக முன்னாடியே வந்து இந்த பேட் ஹேபிட்லேருந்து வெளியில் வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கு துரோகம் பண்ணி இட்ஸ் லைக் ஒரு துரோகம் நடந்தது. இட்ஸ் லைக் ஒருத்தங்க வந்து ஸ்மோக் பண்ணுறதை விடணும், இல்லை ட்ரிங்க் பண்ணுறதை விடணும் அப்படின்னு அவங்க ரொம்ப முயற்சி பண்ணி வெளியில் வரும்போது அவங்களுக்கு ஒரு பேரடி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய இழப்பு, ஒரு லாஸ் அப்படின்னா அவங்க உடனே எங்கே போய் அந்த விஷயத்தை தேடுவாங்க. இட்ஸ் லைக் அதாவது அந்த ரெக்கவரி அவங்களுக்கு வந்து தெரிஞ்ச ஒரே ஒரு ரெக்கவரி, யார்கிட்டயும் போய் ஷேர் பண்ண மாட்டாங்க. உடனே போய் அங்க எத விட்டாங்களோ அந்த பேட் ஹேபிட்ல தான் விழுவாங்க. அது வந்து ஆக்சுவலா பிரபஞ்சம் அவங்களுக்கு வைக்கிற பரீட்சை அப்படின்னு புரிஞ்சிருச்சுன்னா, அந்த பேட் ஹேபிட்ட திரும்ப தொட மாட்டாங்க. பட் அதில வந்து இந்த பெர்சன் ஆல்ரெடி ஃபெயில் ஆயிருக்காங்க 2, 3 தடவ. இது வந்து ஒரு சில சமயம் அவங்களா ஃபெயில் ஆயிருக்கலாம். பட் பல சமயம் வந்து இது வந்து கூட இருக்கவங்க வேணும்னே அவங்களுக்கு சில விஷயங்கள், கஷ்டங்கள ஏற்படுத்தி, அவங்கள வந்து இந்த பேட் ஹேபிட்குள்ள தள்ளியிருக்காங்க. இட்ஸ் லைக் அவங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க மேல இருக்காங்க, ஒருத்தங்க வந்து உள்ள இருக்காங்க. அது இல்லாம அவங்க மேல வந்து எவ்வளோ கத்தி குத்துகள். ஸோ இந்த மாரி படு பயங்கரமான துரோகம் வந்து இந்த பெர்சனுக்கு நடந்திருக்கு. அதுவும் ஒரு காரணம் இவங்க வந்து இந்த பேட் ஹேபிட்ல வந்து வளர்ந்துட்டு இருக்கிறதுக்கு. பட் கவலையே படாதீங்க, வெளியில வந்துருவாங்க. திஸ் இஸ் ஹெர்மிட் மோட். இது வந்து பிளாக்கேஜ். ஆக்சுவலா அந்த பெர்சன் உங்ககிட்ட வந்து பேசியிருக்கணும், பேசல. அதுதான் இவங்க பண்ண ஒரே ஒரு தப்புன்னு சொன்னா, நான் அத தான் சொல்ல முடியும். இந்த பெர்சன் வந்து ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டு உங்ககிட்ட வந்து பேசி, "நான் வெளியில வரதுக்கு எனக்கு உன்னோட உதவி தேவை. உன்னோட அன்பு இருந்தா போதும். நாம இதுலேருந்து வெளியில வந்துருவேன்னு" சொல்லியிருந்தா, அன்னைக்கே நீங்க வந்து உதவிக்கரம் நீட்டியிருப்பீங்க. இட்ஸ் லைக் யூ ஆர் சச் அ பியூட்டிஃபுல் சோல். பட் இப்போ வந்து தூரமா யாரோ வேற்று மனுஷன் மாரி உங்களோட சோஷியல் மீடியாவ ஸ்டாக் பண்ணிட்டு, ஒரு புது நம்பிக்கையோட இருக்காங்க. இந்த காதல் வாழ்க்கை ஒரு புது மறுமலர்ச்சிய சந்திக்க போகுது. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் லவ். ஃபெமினின் உங்களோட அந்த தூய்மையான காதல்னால மட்டும் தான் இந்த மாற்றம் நடக்க போகுது. நீங்க இந்த பேட் ஹேபிட் தெரிஞ்சோனயுமே பவுண்டரி செட் பண்ணிட்டீங்க இந்த பெர்சனுக்கு. நீங்க ஆக்சுவலா அந்த பெர்சன நெறைய கொஸ்டின் பண்ணியிருக்கீங்க. உன்னால காதல சூஸ் பண்ண முடியல. ஒரு பழக்கத்துக்கு நீ அடிமையா இருக்க. இல்லைன்னா அது கோழைத்தனமா கூட இருக்கலாம். பேட் ஹேபிட் வந்து லிட்ரலா பேட் ஹேபிட்டா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. கோழைத்தனம் பேட் ஹேபிட்ட விட, அடிக்ஷன விட ரொம்ப கொடூரமான விஷயம் அது. அது ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன். அடுத்தவங்களுக்கு அடிமையா இருக்கிறது. ஸோ இந்த பெர்சன் வந்து அந்த மாதிரி ஒரு
செயலுக்கு அடிமை அப்படின்றபோது, நீங்க அங்கேயே பவுண்டரி செட் பண்ணிட்டீங்க. டாட்டர் ஆஃப் சோல்ஸ். நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க, பதில் சரியா வரல. நீங்க அப்பவே வந்து இட்ஸ் லைக் நோ. இது இல்லன்னா உள்ள வா, இல்லன்னா அப்படியே போயிடு. இந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு பவுண்டரி செட் பண்ணியிருக்கீங்க. அதுதான் இந்த பெர்சன தலைகீழா மாத்திருக்கு. மாத்த போறதும் அதுதான். இப்போ இது வந்து இந்த இட்ஸ் லைக் ப்ராசஸ்ல இருக்கு. இந்த பெர்சன் கம்ப்ளீட்டா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா, இவங்க வந்து ஒரு 1 வாரம் பண்ணாம இருக்காங்க. உடனே வந்து ஒரு 2 நாள் பண்றாங்க. அப்புறம் திரும்ப உங்களுக்கு ஞானம் வருது. இட்ஸ் லைக் இது வந்து அந்த ரெக்கவரி ஸ்டேஜ் அப்படின்னுவாங்க. அந்த அந்த மாதிரி அத விடுறதும், திரும்ப யூஸ் பண்றது, விடுறது அந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க. கம்ப்ளீட்டா விடுறதுக்கு பிரபஞ்சம் வந்து ஒரு டவர் மொமெண்ட் வச்சிருக்காங்க. கவலைப்படாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 8 ஆஃப் பென்டிகிள்ஸ் அதோட வரது பார்த்தீங்கன்னா டெவில் கார்ட். இந்த பர்சன் உங்ககிட்ட வராமல் இருக்கிறது இது இன்னொரு சீக்ரெட். இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு பெரிய காரணம், அவங்க சம்பாதிக்கிற பல விஷயங்கள், அவங்க ஹார்ட் ஒர்க் போடுறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அங்கே யாரோ ஒருத்தவங்க உட்காந்து திருடிட்டு இருக்காங்க. இட்ஸ் லைக் ஒர்க் பிளேஸில் ஃப்ளிங்காக இருக்கலாம். இந்த பேட் ஹேபிட்னால அவங்களுக்கு வந்து யாராவது அவங்கள ஓவர் பவர் பண்ணலாம். இவங்க சம்பாதிக்கிறது எல்லாமே வேற ஒருத்தவங்க திருடிட்டு இருக்காங்க. இட்ஸ் லைக் இவங்க போடுற ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் இவங்களுக்கு வருதா அப்படின்னா இல்லை. இங்கே ஒருத்தங்க அதை சுரண்டிட்டு இருக்காங்க. ஃபேமிலியாக கூட இருக்கலாம். பட் இதுதான் வந்து அவங்க அப்செட்டாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம். பட் இதுலேருந்து அவங்க போராடி வெளியில் வந்திருக்கணும். அதுக்கு கண்டிப்பாக அடிக்ஷன் ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையாது. புது ஆரம்பம், மறுமலர்ச்சி, உங்கள் காதல் வாழ்க்கை திரும்ப வளர போகிறது. 2 தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா பாறையில் முள் முளைச்சிருக்கு, காஞ்சு போன குச்சியில் வந்து மலர் வருது. நீங்கள் இது வந்து உங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்னு வச்சுக்கோங்க. சில இது உங்களோட ஆசை அப்படின்னா பிரபஞ்சம் கேரண்டி சொல்கிறாங்க, உன்னோட ஆசை நிறைவேறும், நிறைவேறாமல் போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கள சுற்றி நிறைய டிஸ்டர்ப்டு எனர்ஜி இருக்குது, இல்லைனா டிஸ்டர்பிங் எனர்ஜி இருக்குது. ஏன்னா திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா நாய் குலைக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. ஸோ இந்த டெவில் எனர்ஜியும் அப்படி தான். நாய் திடீர்னு குலைக்குது அப்படின்னா அங்கே ஒரு டெவில் எனர்ஜி இருக்குதுன்னு அர்த்தம். அது வந்து இன்னொரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. அவங்கள சுற்றி கெட்ட எனர்ஜிகள் நிறையா இருக்குது, அவங்கள வந்து கீழே தள்ளி விடுறதுக்கு. 10 ஆஃப் வான்ஸ், நீங்கள் இல்லாத வாழ்க்கை, அவங்க வாழ்க்கை இப்போ வந்து ரொம்ப பாரமாக, ரொம்ப இருள் சூழ்ந்து போயிருக்கு. ஆனால் இந்த இருள் விலகுமா அப்படின்னா பெரிய பெரிய துரோகங்களை இவங்க பார்த்துருக்காங்க ரொம்ப ரீசெண்டாக. அதுவும் வந்து ஒரு காரணம் இவங்க வந்து இந்த பேட் ஹேபிட் விட்டு வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு. பட் அது 8 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருக்காங்க. அதனால தான் இந்த பர்சன் வந்து உங்களோட சப்போர்ட்டை கேட்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து மார்னிங் அப்லோட் பண்ண ரீடிங் பாருங்கள். அதில் உங்களோட சப்போர்ட் இருந்தால் அவங்க எவ்வளோ பெரிய விஷயங்களை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது அதில் அங்கே இருக்கும். சன் ஆஃப் பென்டிகிள்ஸ். ஸோ இந்த பர்சன் ரீபில்ட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க கரியரை. ஏதாவது லாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், ஏன்னா அவங்க வாழ்க்கையில் ஃபினான்ஷியல் செட்பேக் இந்த மாதிரி திருடுற யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட பணத்தை இழந்திருக்கலாம். சம்திங் இந்த தனிமை தான் வந்து இந்த கனெக்ஷன் முன்னாடி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பிளாக்கேஜ். உங்ககிட்ட வந்து ஓப்பனாக பேசியிருந்தாங்கன்னா இந்த காதல் வந்து என்றைக்கும் இந்த கல்யாணத்தை நோக்கி போயிருந்திருக்கும். 4 ஆஃப் வான்ஸ். இந்த பர்சனோட இன்டெசிஷன் தான், ப்ரொக்ராஸ்டினேஷன், தயக்கம். இந்த தயக்கத்துக்கு பெரிய காரணம் கில்ட்டு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் இப்போ வந்து அவங்க வாழ்க்கையில் உண்மையாக நடந்துகிட்ருக்கிறது. உங்கள் காதல் வாழ்க்கைக்கு பிரபஞ்சம் வந்து பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டே தேர், ஃபெமின் எனர்ஜி. மன்னிக்கணும். ஆனால் வந்து மன்னிப்புங்கிறது வந்து இந்த தப்பு எவ்வளோ பெரிய தப்பு, உங்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் நடந்திருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த மன்னிப்பு இருக்குது. ஸோ உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு நல்லா தெரியும். கைடன்ஸ் கொடுக்க வேண்டியது மட்டும் தான் என்னோடய பொறுப்பு. டெசிஷன் கம்ப்ளீட்லி உங்களோட தான். ஸோ டேக் டைம். இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம் நீங்கள். அப்படி இல்லை இது முடிஞ்சிருச்சு, ஏன்னா இங்கே கம்ப்ளீஷன் கார்டும் இருக்குது. நான் வந்து இட்ஸ் லைக் நியூ விஷன், இது வந்து இன்னொரு ட்வின் ஃப்ளேம் இன்டகிரேஷன், நான் வந்து புது வாழ்க்கையை நோக்கி போயிட்டேன், ஐ டோன்ட் வாண்ட் திஸ் அப்படின்னா வெல் அண்ட் குட், மூவ் ஆன். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.